Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக டிஃபரண்டான செக்மெண்ட்ஸ் ஓட நம்மளோட டிஃபரண்டான நியூஸ் ஓட நான் வந்திருக்கேன். சோ டிஃபரண்ட் அப்படினு சொல்லிட்டீங்க. அந்த டிஃபரண்ட் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும்ல. Of course உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு சூப்பர் மூவியோட டீம்மேட். எஸ், நதிகள் நனைவதில்லை. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி காமராசு ஐயா வழின்னு சொல்லிட்டு 2 படத்தை டைரக்ட் பண்ண பிசி அன்பழகன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல மோனிகா பிரணல் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டைட்டிலை கேட்டோன்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அண்ட் கண்டிப்பாக கதையும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தோட டீம்மேட் பார்க்கலாம். இது வைகுண்ட சினி ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் நதிகள் நனைவதில்லை. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் லாவண்யா மேடம், இந்த படத்துடைய டைரக்டர் நாஞ்சில் பிசி அன்பழகன் சார். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு அழகான காதல் கதை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற நிறைய பேர் பார்க்காத லொக்கேஷன் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டியிருக்காரு. இந்த படத்துடைய ஒரு எந்த அளவுக்கு ஒரு காதல் எப்படி தான் இருக்கணும், காதல் எதை சார்ந்தும் போயிடக்கூடாது, காதல் உண்மையானதை அழகாக காட்டியிருக்காரு. இந்த படத்துடைய டைலாக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப வரலாற்று கவிஞர்களை வச்சு எழுதுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டான டைலாக்ஸ் எல்லாமே படத்தில் வந்திருக்க எல்லா சாங்குமே ரொம்ப சூப்பரான ஹிட்டாகக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு சாங்கு. இந்த படத்தில் ஒரு 3 ஃபைட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் பண்ண நிறைய படங்கள் கலாபக்க அதெல்லாம் கூப்பி சைனடு, ஸோ இது அதெல்லாம் பண்ணது மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கிறேன். 3 ஃபைட்லேயும் இந்த 3 ஃபைட்லேயும் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நதிகள் நான் இதில் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. பிசி அன்பழகன் சார் வந்து படம் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் ஒரு அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க, காட்டியிருக்காங்க என்ன. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் வந்து நம்ம கார்த்திக்ராஜ் சார் தான் கேமரா பண்ணியிருக்காங்க. தென் சௌந்தர்யா சார் வந்து மியூசிக், தென் ஆண்டனி சார் ரெண்டு பேர் இருந்தால் மியூசிக் டைரக்டர்ஸ். தென் தௌசி மாஸ்டர் வந்து ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. தென் ராதிகா மாஸ்டர், அது மாதிரியே நம்ம விஜய் மாஸ்டர், தென் சிவசங்கர் மாஸ்டர், தென் சதீஷ் மாஸ்டரும் நம்ம இதில் கொரியோ பண்ணியிருக்காங்க. அழகான விஷுவலைசிங் எல்லாம் வந்திருக்காங்க. ஆல் க்ரூ எல்லாருமே ஹாப்பி படம் பார்த்த போது. ஆசைப்பட்டவனுக்கு வாழ்க்கை சரித்திரம், பேராசைப்பட்டவனுக்கு அது தரித்திரம். காதலிக்காதவர்களிடம்தான் காதல் பத்திரமாக இருக்கிறது. ஆசையை விட சொன்ன புத்தனுக்கும் ஆசை மேல் ஆசை உண்டு என்று ஒரு கருத்து உண்டு. ஆசை பேராசையாக விடனா வீங்கி வெடித்து விடும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தை மேல் ஆசைப்படலாம். மிகப்பெரிய வருமானங்கள் என்று அவங்க சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய பேராசை இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகின்ற படமே நாஞ்சில் பிசி அன்பழகனாகிய நான் இயக்கிய நதிகள் நனைவதில்லை. குழந்தைகளை படித்து டிகிரி வரைக்கும் ஆளாக்கி விடுற பெற்றோர்கள், பொறுமையாக இருக்கிற பெற்றோர்கள், அவர்கள் தனக்கான ஒரு வேலையை கட்டமைக்கும் போது சுயேட்சையாக சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறேன். படம் பார்க்கும் ஒரு ரசிகனுக்கு தனக்கு முன்பு ஒரு சினிமா இருப்பது, ஒரு திரை இருப்பது தெரியாதது போல சம்பவங்களை அவன் பார்க்கின்ற சம்பவங்களை கண்ணாடியில் தன் முகத்தை பார்ப்பது போல இந்த சம்பவங்களை தொகுத்திருக்கிறேன். பிசி அன்பழகன் இயக்கம் தயாரிப்பில் ஒரு நல்ல ஒரு படம், ஒரு சென்டிமெண்ட் கமர்ஷியல் பேஸ்ட் ஃபில்ம் இது. அதே சமயத்தில் ஒரு கன்னியாகுமரி சொந்த ஊருக்காரர், அதனால் கன்னியாகுமரியோட அழகு, கன்னியாகுமரியோட நிறைய பேர் பார்க்காத ஏரியாக்கெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால ஒரு பிக்சோரியலாக படம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தேடி எடுத்து பிடிச்சி கொடுத்தாரு. இந்த படத்தோட சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேட்டிவிட்டி, கன்னியாகுமரி நேட்டிவிட்டிக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ட் விஷுவல் வேணுன்றது தான் ஃபீலிங். அதுக்குரிய முயற்சிகள் நாங்கள் எடுத்து நல்லா பண்ணியிருக்கோம். அதில் பாடல் காட்சிகள் சௌந்தர்யோட பாடல்களுக்கெல்லாம் நல்ல விஷுவல்ஸ், பெரும்பாலும் போகாத இடங்களாக பார்த்து பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பஸ் ஃபைட் ஒன்று தவசிராஜ் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஃபோட்டோகிராஃபிக்கலாக விஷுவலாக நல்லாயிருக்கும். ஒரு தயாரிப்பாளர், ஒரு ப்ரொடியூசராக நல்ல சப்போர்ட் பண்ண ஒரு அன்பழகனோட சப்போர்ட்டும் இது இருந்தது. அந்த ஒரு
சினிமாட்டோகிராஃபிக்கலாக இந்த படத்தோட நேட்டிவிட்டிக்கும் கதைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அது டெஃபினட்டாக பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நம்ம பார்க்க போகிறது தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க அகத்திணை படத்துடைய டீம்மேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் மருது. இந்த படத்தில் வர்மா மஹிமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டைட்டில் அகத்திணையே வந்துட்டு ரொம்ப இலக்கியமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் கெஸ் பண்ணுறது ரொம்பவே கரெக்டு தாங்க. இந்த கதைக்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக தாங்க இந்த டைட்டிலும் வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட டீம்மேட் பார்க்கலாம். இந்த படத்துக்காக எல்லாருமே ஒரு புது டீம். டைரக்டர் பார்த்திங்கன்னா அத்திப்பூக்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலோட பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு டைரக்டர் யூபி மருது, ஸ்ரீகாந்த் சார் ப்ரொடியூசர், கேமராமேன் அகிலன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் மரியா மனோகர் சார், எடிட்டர் சசிகுமார் சார். எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் டெக்னிக்கல் சைடில் இருந்து வந்திருக்கிறாங்க. அஸ் அ டைரக்டர் படத்துக்கு அவரும், அஸ் அ ப்ரொடியூசர் படத்துக்கு ப்ரொடியூசரும், படத்துக்கு உண்டான கதைநாயகன் நானும், நாங்கள் 3 பேருமே புது டீம்லேருந்து வந்த ஒரு படம் மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ரசிங்க, நல்லது கெட்டது சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். அகத்திணை படத்தோட மியூசிக் டைரக்டர் மரியா மனோகர் பேசுகிறேன். அகத்திணை படம் ரிலீஸ் ஆகிருக்குது. படம் வந்து சூப்பராக வந்திருக்குது. எல்லோரும் நல்ல ஃபீட்பேக், பார்த்த விஐபிஸ் எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இதில் சாங்ஸ் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து சார் தான் சாங்ஸ் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 சாங் இதில் எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்குது. அதில் பாடியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சரன் பாடியிருக்கிறாரு, சக்தி ஸ்ரீ கோபாலன், அப்புறம் ஜெயமூர்த்தி, வேல்முருகன், சுருதி இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. இதில் ஸ்டோரி வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட் ஸ்டோரி. இப்போ வந்து நரேன் வந்து இதில் வந்து அப்பாவாகவும் மகிமா வந்து பொண்ணாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வர்மாங்கிற ஹீரோ இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்பா பொண்ணுக்குள்ள பாசத்துக்கு இடையில காதல் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்டு. இதில் எனக்கு நிறைய மியூசிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது, ரீ ரெக்கார்டிங்க்கு, சென்டிமெண்ட் ஃபீலிங்கு அப்படின்னு. இதில் வில்லனா வந்து ஸ்ரீகாந்த் சார் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரு. டைரக்டர் மருது சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். நான் அகத்திணை படத்தோட இயக்குனர் பேசுகிறேன். நான் சின்ன திரையில் அத்திப்பூக்கள்ங்கிற ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட வெற்றி என்னை இப்போது அகத்திணைங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இது ஒரு முழுக்க காதல் திரைப்படம். காதலுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், காதலி தவிர அப்படிங்கிற கருத்தை ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதை. இது காதல் கதைங்கிறதுனால தமிழில் டைட்டில் வைக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அப்படி முடிவு பண்ணும்போது காதல் சம்மந்தப்பட்ட எல்லா டைட்டிலும் தமிழில் வந்திருக்கு. காதல், காதலுக்கு மரியாதை, இதயம், இதயத்தை திருடாதே, காதல் கோட்டை, இப்படி என்ன யோசித்தாலுமே அந்த மாதிரி நான் டைட்டில் வந்துட்டுருக்கு. சரி, கொஞ்சம் பழமையாக இலக்கியத்தில் போய் நாங்கள் யோசித்தப்போ அகத்திணைன்னு அழகான ஒரு டைட்டில் எங்களுக்கு கிடச்சிது. அகத்திணைன்னா ஒரு அழகான ஒழுக்கமான ஒரு நல்ல காதல் கதைன்னு அர்த்தம். ஹீரோயினாக சாட்டை மகிமா பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக வர்மாங்கிற ஒரு புதுமுகம் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் நரேன் அப்பாவை பண்ணியிருக்காங்க. மரிய மனோகர் இசையமைச்சிருக்காங்க. இந்த கதைக்கு பாடல்கள் ரொம்ப முக்கியங்கிறதுனால கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. 4 பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் குறிப்பாக அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வந்து இந்த படம் வந்த பிறகு தந்தையை ஹீரோவை நினைக்கிற எல்லா மகள்களுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் மகிமா இதில் கார்த்திகாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துருவாங்க. அம்மாவை இழந்துட்டா ஒரு பெண் குழந்தை வந்து வளர்ந்து வர்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பெண் குழந்தைய ஒரு அப்பா தாயாக இருந்து வளர்க்குறாங்க. அந்த தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு பாச போராட்டத்துக்கு இடையில் ஒரு காதல் வயப்படுறா. அந்த காதல்லேருந்து மீண்டு அப்பாவோட பாசம் ஜெயிக்குதா இல்லை அவரோட காதல் ஜெயிக்குதாங்கிறது தான் ஒரு லைன், இந்த படத்தோட லைன். அர்னி பிக்சர்ஸ் சார்பில் யூபி மருது சார் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. அகத்திணை இந்த படத்தில் நான் வந்து செகண்ட் இயரோட ஃப்ரெண்டு கேரக்டர். இன்றைக்கி வந்து என்னோடய படம் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒன்று அகத்திணை, இன்னொன்று வெத்து வீட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 படங்களும் 10 படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 2 படம் என்னோடய நடித்த படங்கள் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. இந்த அகத்திணை வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு. இன்றைக்கி இருக்க படங்கள் வந்து நிறையா ரிலீஸ் ஆகிறதுக்கே ரொம்ப போராட்ட சூழ்நிலை. 10 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் என்னோடய படம் நடித்த படம் வந்து ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆத்தனை படத்தில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஹரிணி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் டிரெக்டர் மருது சார் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மெகா ஹிட் சீரியல் அத்திப்பூக்கள் டிரெக்ஷனுக்கு அப்புறம் இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பை டிபெண்ட் பண்ணி தான் மொத்தமாக போயிட்டுருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்ஷன் வந்து மரியா மனோகர் சார் பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபி SL பாலாஜி சார். இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட தமிழ் சினிமாவில் எத்தனையோ சாதனைகளை படைச்சிட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸில் ஒரு மூவி எடுத்திருக்காங்க, 12 ஹவர்ஸ்லேயும் மூவி எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி 11 ஹவர்ஸில் ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அதில் 2 சாங்கையும் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக யோசிக்காதீங்க. தப்பாக யோசிக்காதீங்க, ஏமா இத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இதாங்க இந்த படத்தோட டைட்டிலே. இப்போ இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட் பார்க்கலாம். இது நிரஞ்சனா ப்ரொடக்ஷன்ஸில் தப்பாக யோசிக்காதீங்கன்னு ஒரு திரைப்படம். அதை தப்பாக யோசிக்காத அளவுக்கு அழகான முறையில் எடுத்திருக்கோம். அந்த படத்தினுடைய இயக்குனர் நான். அது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் அவனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, அந்த மனிதன் தனிமைப்படுத்தப்படும் போது அவனுக்கு நடக்கிற இன்னல்கள் என்ன, இதிலேருந்து அவன் எப்படி மீள்றான் அப்படிங்கிற கண்டென்ட்டை ஒரு 40 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு நகைச்சுவையோட இந்த ஸ்கிரிப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு வெற்றி படைப்பாக கண்டிப்பாக தருவேன் முழு நம்பிக்கையோடு இருக்கேன். நானும் ஏற்கனவே ஒரு அறிமுகமான நடிகன் தான். சீரியல் மூலமாக சென்ட்ரலில் கணக்குன்னு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல வந்து என்னோடய ஒர்க் பண்ண நடிகர்கள் மற்றும் எனக்காக உழைத்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், டெக்னீஷியன்கள், கேமரா அசிஸ்டண்ட்டுகள், ப்ரொடக்ஷன் மேன்கள், மேக்கப் அசிஸ்டண்ட்டுகள் அனைவருக்கும் இந்த பொன்னான தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷூட்டிங் நடக்கும் தருணத்தில் ஏதாவது சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி ஈவினிங். ஐ ஆம் மோனிகா. இந்த படத்துல நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 11 ஹவர்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. என்னடா இது 11 ஹவர்ஸ்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் இது 11 ஹவர்ஸ்ல எடுக்கிறது எப்படி எடுப்பாங்க என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. காலையில இருந்து இப்போ வரைக்கும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், டெக்னீஷியன்ஸு, இவங்க எல்லாரும் தான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறமா சப்போர்ட்டிங் எல்லாமே, மேக்கப்பு எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். 24 மணி நேரத்தில் ஒருத்தர் எடுத்துட்டாங்க, 12 மணி நேரத்தில் ஒருத்தர் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி 11 மணி நேரத்தில் இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னா யாருமே இன்றைக்கி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் வந்து நான் ஒரு சீன் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு படத்தில் நடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் யாருமே எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி வந்து ஒரு படத்தை 11 மணி நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் உழைச்ச அத்தனை பேருமே இந்த படத்தில் வெற்றிக்கு காரணகர்த்தா என்று இப்போ இந்த முயற்சி வந்து வெற்றி பெற வைக்கிறது உங்க கையில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் மூவியோட பூஜைங்க. எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. ஸோ டைட்டிலே பயங்கரமாக இருக்குல்ல. எஸ், இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாரதி மோகன். இந்த படத்தில் ஹீரோவாக வந்து விக்ரம் சிவா அண்ட் ஹீரோயினாக வந்து சாரா பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய நட்சத்திரங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது சிங்கம் புலி, மனோபாலா, டெல்லி கணேஷ், அப்புக்குட்டி, இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோடைய பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்களுக்கு வேறு கடிகள் கிடையாதுன்றதுக்குள்ள என்னோடய முதல் படம். இதுக்குள்ள நான் வந்து காமெடி கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு வந்து ரொம்ப 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 தேவை. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதே மாதிரி தான் நீங்கள் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. இந்த படத்தோட இயக்குனர் திரு பாரதி மோகன்
தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகவும் பிரபலமான ஒரு நபர். ஏன் டைரக்டர் மாத்திரம் இல்லாமல், ஏன்னா அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஹீரோவோட நடிச்சிருக்காரு. இப்போ வந்து இந்த படத்தை வந்து எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை எடுக்கிறாரு. நிச்சயமாக அவருக்கு ஆதரவு கொடுக்குற அந்த தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாதுன்ற படத்தில் ரவி சாரோட ஒய்ஃபாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்ல கேரக்டர். பாரதி மோகன் சார் டைரக்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறேன். நல்லபடியாக வரணும்னு என்னுடைய பிரார்த்தனைகள். தேங்க்யூ. புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சாராதேவா. எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. படப்பூஜையில் இங்கே இருக்கும். அதில் நான் ஹீரோயினாக பண்ணுறேன். படத்துலேயும் நான் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஹீரோயின் தான். ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், த்ரில்லர், காமெடி கம் ரொமான்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். ஹோப்ஃபுல்லி ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டேரக்டரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர். உங்களுக்கு தெரியும் பாரதி மோகன் சார். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் ரொம்ப நல்லா வரதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு வித்தியாசமான டைட்டில். டைரக்டர் வந்து பாரதி மோகன் சார். இவர் பார்த்திங்கன்னா பழைய நகைச்சுவை வித்தகர்னு கூட சொல்லலாம். அவருடைய அசிஸ்டண்ட்டு தான் வீரப்பன். அவருடைய அசிஸ்டண்ட்டு தான் பாரதி மோகன் சார். இவர் முதல் படம் பார்த்திங்கன்னா ரயிலுக்கு நேரமாச்சுங்கிற படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்தாரு. ரெண்டாவது வந்து ஒரு தொட்டில் சபதம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். மூணாவது சின்ன காலைன்னு ஒரு படம் பண்ணார். கொஞ்சம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றி அடையணும். அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். நிச்சயமாக பார்த்திங்கன்னா காமெடி பட்டாளமே இருக்காங்க. மனோபாலா, சிங்கம்புலி, அப்புக்குட்டி, போஸ் வெங்கட்டு, இப்படி ஒரு ஏகப்பட்ட பேர் நகைச்சுவை, டிபி கஜேந்திரன், நகைச்சுவை பட்டாளமே இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையணும், வெற்றி அடையும். எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது என்ற தலைப்பிட்ட இந்த திரைப்படம் உண்மையிலேயே மிகுந்த வெற்றி பெற்று மக்கள் மனதில் இடம் பெற்று இந்த படத்தை பார்ப்பதை தவிர எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது என்று எல்லோரும் பார்க்க வர வேண்டும் என்ற நிலையில் இந்த திரைப்படம் எல்லோர் மனதிலும் இடம்பெற வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன். அடுத்ததான் நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் பார்க்க போகிறது சரித்திரம் பேசு திரைப்படத்தோட ப்ரெஸ் மீட். இந்த படத்தோட டேரக்டர் ஸ்ரீ மகேஷ். இந்த படத்தில் ஹீரோவாக கிருபாவும் ஹீரோயினாக கன்னிகா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக கொடுத்து அண்ட் செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் பேர் சத்ரபதி மகேஷ் சார். அவருக்கு இது 2வது படம். உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட கேமராமேன் வந்து ஜெகதீஷ் சார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து யோகி அண்ணா. இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டராக டாக்டர் சரவணன் சார் நடிச்சிருக்காரு. இவர் மதுரையில் பெரிய டாக்டராக இருக்கார். இந்த படத்தில் மெயினான 3 கேரக்டர். இந்த படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். என் பேர் கிருபா. 2வது கேரக்டராக யோகி சார் நடிச்சிருக்காரு. 3வது சரவணன் சார். டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்த அண்ணன் ஸ்ரீ மகேஷ் சத்ரபதி என்ற படத்தை இயக்கியிருக்காரு. அவர் இந்த படத்தை மீண்ட இடைவெளிக்கு அப்புறம் எங்களுக்காக அந்த படம் பண்ணியிருக்கிறாரு. படம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் காதல் தான். எல்லா படம் போல் இந்த படமும் காதல் படம் தான். அந்த காதலை வந்து கிராமத்து காதலாக ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்கோம் நாங்கள். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நானும் வழக்கம் போல் நடிச்சிருக்கேன். நானும் சொல்ல கிராமங்களில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், நண்பர்களுக்குள்ள சண்டைகள், அந்த காதல், ஊடல், இதை வச்சு தான் படமாக எடுத்திருக்காங்க. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா 5மே மிக அற்புதமாக வந்திருக்குது. பாடல் வந்து பார்த்திங்கன்னா தேவானந்த் கூட 43 வருஷமாக கூட இருக்கிறாரு அண்ணன் இவர் தேவகுமார். அவர் தான் இசையமைச்சிருக்காங்க. சரித்திரம் பேசி என்னுடைய 2வது படம். இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கு ஸ்ரீ மகேஷ் சார். ஏற்கனவே சரத்குமார் சாரோட சத்ரபதி படம் பண்ணவர். ரொம்ப பிரம்மாண்டம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யோகேஸ்வரன். அவர் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறாரு. இன்னொரு ஹீரோ கிருபாகரன் இதில் இருக்கிறாரு. ஹீரோயின் கன்னிகா. காமெடிக்கு நடிகர் கஞ்சா கருப்பு இருக்கிறாரு. இது மாதிரி விளாச்சியில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை மையமாக வச்சு வாழும் காலத்தில் நேதாஜி மாதிரி வாழ்ந்தால் சரித்திரம் பேசும் அப்படின்ற செய்தியை சினிமாத்தனத்தோட காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க மேலில். ஃபஸ்ட்டு சரவணன் சார் ஆன்டி ஹீரோவாக பண்ணுறாங்க. அண்ட் ஹீரோ வந்து கிருபா. அப்புறம் யோகி சார் ப்ரொடியூசரே வந்து இன்னொரு லீட் கேரக்டர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடிக்கு கஞ்சகருப்பு சார் பண்ணுறாங்க. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. அதில் வந்து தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. கண்டிப்பாக பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அழகான கிராமத்து படம் இது. நிச்சயமாக எல்லோரும் தேட்டருக்கு போய் படம் பாருங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எப்போவுமே எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் இந்த சரித்திரம் பேசு படத்தோட இயக்குனர் ஸ்ரீ மகேஷ். நான் ஏற்கனவே சத்ரபதிங்கிற வெற்றி படமெல்லாம் உங்களுக்கு அறிமுகமானவன் தான். கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறம் இந்த படத்தை நான் இயக்கியிருக்கேன். இந்த படத்தை வந்து ஆர்பி யோகேஸ்வரன் போஸுங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. இதில் மற்ற எல்லாருமே புதுமுகங்கள் தான்.
அகிலன் படத்தின் மூலமாக கதாநாயகனான டாக்டர் மதுரை டாக்டர் பி சரவணன் இந்த படத்தில் வில்லனிக்கு ஹீரோவாக பண்ணியிருக்காருங்கிறத விட ஒரு நிஜ தாதா தென் மாவட்டங்களில் எப்படி இருப்பாங்களோ அதை அவர் நிரூபிச்சிருக்காரு நடித்து வாழ்ந்து. டான்ஸ் மாஸ்டராக இருந்து நம்ம எல்லாரையும் ஆட்டி வச்சாரு நம்ம பிரபுதேவா. அண்ட் இதையும் தாண்டி அவர் டைரக்ஷன் லைனுக்கு போய் இந்தியா லெவலில் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னட படத்தில் டான்ஸ் மாஸ்டராக இருந்த பாஸ்கர் அவர்கள் இப்போ தமிழில் வந்துட்டு தன்னுடைய முதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படம் தான் காலகட்டம். அண்ட் அவரும் நம்ம பிரபுதேவா மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த படத்தோட டீம்மேட் பார்க்கலாமா? இது காலகட்டம் படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன். படத்தில் வந்து ஒரு டான்ஸர் கேரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் பாஸ்கர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட கோரியோகிராஃபர் விஜய் சதீஷ் பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் டானா சோக் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு வந்து எழில் சார் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்தது. இந்த படம் காலகட்டம் மூலிமா நான் முதல்ல மியூசிக் டேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கேன். படத்தோட டேரக்டர் கே பாஸ்கர். அவரும் நானும் ஒரு 22 இயர்ஸாக ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்கன்னா டான்சர்ஸ் யூனியனில் நாங்கள் ரெண்டு மெம்பர்ஸ் தாங்க. அவர் என்ன டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கார் ஒரு 5-6 வருஷமாக. அவர் அப்பயே சொன்னார், நான் டேரக்டர் ஆனால் உங்களை நான் மியூசிக் டேரக்டராக போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு நான் நம்பலை. ஆனால் அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு போல இருக்குது. நானும் வந்து ஓரளவுக்கு என்னோடய வேலையை நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படத்தில் ஒரு 4 சாங்கு, சிடியில் 5 சாங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. சரியான மோட்டிவேஷன். அதாவது ஒரு சாங் சுரேஷ் பீட்டர் சார் வென்ட் டு பெங்களூர் அண்ட் காட் ரெக்கார்டட் அந்த சாங்கு. அவர் அங்கே தான் இருந்தார் அப்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு வந்து சமீரா வல்லவன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஒரு பாட்டு வந்து கானா பாலான்னா நடித்து பாடியிருக்காரு படத்தில். ஒரு பாட்டு வந்து வேல்முருகன் சார் மாலதி மேடம் பாடியிருக்காங்க. எல்லாம் நானும் ஒரு சாங் பாடியிருக்கேன் படத்தில். படத்தோட ப்ரொடியூசர் ஏபிஆர். கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஒரு வேலையை. பிஎம் எழிலரசன் சொல்லிட்டு. காலகட்டம் படத்தோட இயக்குனர். இந்த படத்தில் என்னோடய வேலை கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, பீச் சைடு நடக்கிற குப்பத்தில் நடக்கிற ஒரு கதை. குப்பத்தில் இருக்கிற ஒரு 5-6 நண்பர்கள் சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, படத்தோட எண்டில் அந்த நட்பு என்ன ஆகுதுன்றது தான் படம். நான் பேசிக்காக டான்ஸ் மாஸ்டர். என்னுடைய 25 வருட கால நண்பர் ஏபிஆர் சார், அவர்கிட்ட போய் இந்த படத்தோட கதையை சொன்னேன். ஓகே பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 6 மாதம் காலம் கழித்து என்னை கூப்பிட்டு இந்த படம் பண்ணலான்னு சொன்னார். என்னோடய ஃபஸ்ட் மூவி வந்து ஆய்வுக்கூடம். இது என்னோடய செகண்ட் மூவி காலகட்டம். இப்போ காலகட்டம் ப்ரெஸ் மீட்டில் தான் எல்லோரும் இருக்கோம். இந்த மூவியில் என்னோடய ரோல் வந்துட்டு பீச் பக்கத்தில் பூ விற்கிற பொண்ணாக பண்ணியிருப்பேன். இந்த மூவியில் 4 சாங்ஸ் இருக்குது. 4 சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு. எனக்கு இதில் 2 சாங் இருக்குது. மாட்டே சாங் ஒன்று, ஃபோக் சாங் ஒன்று. நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு சூப்பர் மூவியோட டீம் இன்டர்வியூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய படங்கள் வந்துட்டு ஐடியை பேஸ் பண்ண மாதிரியான ஸ்டோரிஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் கதைகள் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்துட்டு ஸோ அங்கே இருக்க பீப்புளோட ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்லுவாங்க, இல்லை அங்கே இருக்க கிளாஷ் பற்றி சொல்லுவாங்க, இல்லை இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், இந்த மாதிரி விஷயங்களோட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தோம் அப்படின்னா யூகன். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரியும் வந்து ஒரு ஐடி பேஸ்டான ஸ்டோரி தாங்க. ஆனால் இதை வந்து ஹாரர் ஃபிலிமாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட டீம் இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். யூகன் படத்தில் வந்து அறிமுகமாக இருக்கேன். யூகன் வந்து ஒரு ஹாரர் படம். சஸ்பென்ஸ் கலந்த த்ரில்லர், காமெடி எல்லாமே இருக்கும் அதில். இது ஒரு ஐடி கம்பெனியில் நடக்கிற கதை. சுவாரஸ்யமான விஷயங்கள், பொதுவாக ஐடி ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்தில் ஹாரர் கலந்த சீரியஸ் ஹாரர் படம். உங்களுக்கு எல்லாம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். யூகன்ற படத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ யூகன் ஆக்சுவலாக இது ஒரு பேய் படம். ஒரு 5 ஹீரோ சப்ஜெக்ட். அதில் ஒன் ஆஃப் த ஹீரோ பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்திருக்கு படம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். டைரக்டர், கூட நடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஷாம், பிரதீப், அஷ்மித், சித்து, அப்புறம் ஹீரோயின் சாக்ஷி, எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். மியூசிக்ஸ் நல்லா வந்திருக்கு. ஒரு யார் யாரடி சாங், ஒரு டூயிட் சாங், அப்புறம் வந்து ஒரு குபேரனானின்னு ஒரு சாங். யூகனில் வந்து ஒன் ஆஃப் தி லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். டைரக்டர் கமல்ஜி வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்த்து கால் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். படத்தில் நல்ல ஒரு வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் தந்திருக்காங்க. படம் நிஜமாலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹாரர் த்ரில்லர். ஒவ்வொரு சீனும் வந்து ஒவ்வொரு மொமெண்ட் வந்து ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கான எலமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வெளியில் வரப்போ ஒரு மரண பயத்தோடு தான் போவாங்க. அது கன்ஃபார்மு, அது ஷுவரு. படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
ஒரு லொக்கேஷன் போனோம், ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரியே இருந்துச்சு. கேமராமேன், டேரக்டரு, யூனிட்டு, என்ன சொல்கிறது, பேய்க்கே பேய் பயம் வர அளவுக்கு அந்த சீன் வந்திருக்கு ஆக்சுவலாக. இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் யூகன். யூகனை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் ஃபிலிம். ஃபேமிலியோடு போய் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். மொத்தம் 4 கேரக்டர்ஸ். இந்த 4 லீடில் நானும் ஒருத்தனாக பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் பேர் ராகுல். சாக்ஷி அகர்வால் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் பற்றி சொல்லணுன்னா கமல். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஏற்கனவே அவர் எடிட்டராக இருந்தார், பட் இப்போ வந்து எடிட் பண்ணி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆங்கில படத்துக்கு இணையாக எடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதேமாரி மேக்கப் பார்த்திங்கனாக்கா கிராஃபிக்ஸை நம்பாமல் வெறும் மேக்கப்லேயே ஜனங்களை பயமுறுத்திருக்காங்க. கமல்ஜி படத்தோட டைரக்டரு, யங்ஸ்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் மிஸ்டர் ரவின்னு சொல்லிட்டு படம் ரொம்ப கிளாஸாக வந்திருக்கு சார். ப்ரிவியூ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஹலோ, என்னோட பேர் சுரேஷ் பிள்ளை. நான் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அது இல்லாமல் படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி கம்பெனிஸில் என்ன மாதிரி வந்து ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் காமிச்சிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து காமெடி ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதில் படத்தில் 4 சாங்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடைக்கானல் ஷூட் பண்ணோம். அது வந்து பியூர்லி லவ் சாங். அது வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் தேடி ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்த சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். கிளைமேக்ஸ் வந்து சென்னையில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஹாய், புது யுகம் வியூவர்ஸ்க்கு நமஸ்கார். நான் சாக்ஷி அகர்வால், யுகன் ப்ரெஸ் மீட்லேருந்து பேசுகிறோம். யுகன் இஸ் சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் ஃபில்ம். இந்த மூவியில் நான் ஒரு சாதாரண ஐடி கேரக்டர் எம்ப்ளாய் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். வெரி சிம்பிள் கேர்ள், நோ மேக்கப் லுக். அண்ட் ஹவு இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஐடி கம்பெனிஸில் விஷயம் நடக்குது. லைக் தேர் இஸ் பாலிடிக்ஸ், தேர் இஸ் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், எஸ்பெஷலி ஃபார் அ கேர்ள். ஷி ஹேஸ் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் பேஸ் பண்ணது மூவி இது. அண்ட் ஹவு ஷீ comes out of that and என்ன அந்த கேரக்டர் கூட என்னென்ன நடக்குது. கேரக்டர் பேர் இஸ் பூஜா. ஸோ பூஜா கூட என்னென்ன நடக்குது and how she faces it and how she goes and commits suicide and comes back as a ghost is the plot of the film. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்த எல்லா நியூஸும் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த கோலிவுட் அன்கட்ல இன்னும் டிஃப்ரெண்ட்டான நியூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's tada bye from உங்கள் பிரியமுள்ள பிரியா.